வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நீதிபதி செந்தில்குமார் மேலேயே அவதூறான ஒரு பதிவு தாவேகாவினர், அதிமுகவை சேர்ந்த ஒரு நபரும் போட்டிருக்கார். பேர் டேவிட். மற்றபடி அந்த இன்னொரு நபர் பேர் புதுக்கோட்டை, சென்னையை சேர்ந்த சசிகுமார், அந்தோணி சகாயமேரி. இந்த 4 பேர் சேர்ந்து நீதியரசர் செந்தில்குமார் மேலேயே எப்படி எங்கள் தலைவர் விஜய் நீங்கள் வண்டியை பறிமுதல் செய்ய சொல்லலாம், மற்றபடி இது என்ன கட்சி, பண்பாடு இல்லாத தலைவராக இருக்கிறார், இப்படி கேள்விகள் கேட்கலாம் சொல்லி போட்டு அவதூறான ஒரு பதிவு. இன்னைக்கு அந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. மற்றபடி அதில் உள்ள டேவிட் அப்படிங்கிறவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார் மன்னிப்பு கேட்டு, இந்த மாதிரி தவறுகளாம் இனிமேல் செய்ய மாட்டேன், யாரும் செய்யாதீங்க போட்டு அவர் சொந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கார். இந்த அறிவு முதலில் எங்கே சென்றது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பொதுவாக இந்த 41 பேர் இறந்துமே கூட அதன் அடிப்படையில் எழுந்த கேஸு சம்பந்தப்பட்ட வகையில் போலீஸாருக்கு நிம்மதி இல்லை, மக்களுக்கு நிம்மதி இல்லை, நீதிபதிகளுக்கும் நிம்மதி இல்லை. உள்ளதை சொன்னால் கெட்ட பேர் அப்படின்னா அப்புறம் என்னத்தை சொல்கிறது? நீதியரசர் செந்தில்குமார் சரியாக சொன்னார். இதெல்லாம் என்னடா கட்சி, என்ன பண்பாடு? அவர் மரியாதையாக தான் சொன்னார், நான் தான் தப்பாக சொல்கிறேன். அவர் பண்பாடு இல்லாத தலைவர், அற்புதமாக பேசுகிறார். இதை செவிசாய்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு தாவேக தொண்டர்களும் இல்லை. மற்றபடி அதற்கு சப்போர்ட் அதிமுக தொண்டர்கள் அவதூறு பரப்பிக்கொண்டு சமூக வலைத்தளத்தில் அது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. மற்றபடி இவர்களெல்லாம் தாவேக விஜயை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு அநாகரிகமாக, மற்றபடி அனாதையாகி விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு அக்கறை இல்லாமல் ஒரு அறிவுகட்டத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறத பார்க்குறப்ப நம்மளுக்கும் அந்த எண்ணம் வருது. நீதியரசர் செந்தில்குமார் கேட்டதை போன்ற இதெல்லாம் என்ன கட்சி, இதெல்லாம் என்ன பண்பாடற்ற ஒரு தலைவர்கள். இந்த கட்சியெல்லாம் நிலைக்குமா, இல்லை இந்த இப்படிப்பட்ட கட்சிகளை நிலைக்க விட வேண்டுமா அப்படிங்கிற அளவுக்கு. அதன் அடிப்படையில் அர்ஜுன் சம்பத் சொல்கிறார் இன்னைக்கு இந்த கட்சியை அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் அவர் பயன்படுத்தின பஸ்ஸை தடை செய்யணும். அது என்னங்க அவ்வளோ நீளமாக பஸ், 33 அடி நீளம், 12 அடி அகலம், 11 அடி உயரம். ஜேசிபிஎல் அப்படி நிறுவனம் இதிலிருந்து வாங்கியது 1.25 கோடியாம். பொதுவாக சினிமா ஷூட்டிங்காக கேரவன் ஒரு 10 பேர் 15 பேருக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இது செட் பண்ணுவாங்க. அந்த வேனவே கொண்டு வந்துட்டார். கொண்டு வர்றது பெருசு இல்லை, ஆர்டிஓ சோதனை நடத்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அந்த கட்டிங்கில் திருச்சி டு நாமக்கல் டு வரக்கூடிய சமயத்தில் ஒரு 2-3 பேர் பின்னாலேயே தொடர்ந்து வரக்கூடிய சமயத்தில் முன் சக்கரத்தில் அப்படியே விழுவான். நல்ல வேலை, ஆமாம், அதை டிரைவர் எட்டி பார்ப்பார். உடனே பஸ்ஸை நிறுத்தவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவனுங்களுக்கு தான் அறிவில்லை, டிரைவருக்கு அறிவில்லை. ஏன்னா நல்ல வேலை ஏற்றி இருந்தால் என்ன ஆகும், அங்கே 2-3 உயிர் போயிருக்கும். அதன் அடிப்படையில் அந்த பஸ்ஸை ஏன் பறிமுதல் செய்யவில்லை அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு கேட்டாச்சு. அதன் அடிப்படையில் அந்த பஸ்ஸை ஏதாவது ஒரு பறிமுதல் செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதாவது தவுட்டுப்பாளையத்திலிருந்து டோல்கேட் அந்த ரேஞ்சில் இன்னைக்கு பஸ்ஸு டிரைவர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அஸ்ரா காக் தலைமையில் இன்னைக்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சார், எஸ்ஐடி. அவங்க 2-3 நாள் தொடர்ந்து போயிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர்ட்டு 4 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணியிருக்காங்க. மற்றபடி சிபிஐ கூடாது, இவங்களுடைய அஸ்ரா காக் அவங்களுடைய தலைமையின் கீழ் நடக்கக்கூடிய அந்த விசாரணை முடிஞ்சதுக்கு பின்னால் அவங்க சிபிஐ கேட்கலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலையை இன்னைக்கு கேட்டிருக்காரு. இதுக்கு முதல்ல சிபிஐ விசாரணை வேணும் தூண்டி விட்டவர் அண்ணாமலை. இன்னைக்கு அவரே இவன் முடியட்டுங்க, அதுக்கு பின்னால் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு அவரே கேட்குறார். இன்றைக்கி அவர் டெல்லியில் இருக்கிறாரு. இந்த 41 பேர் பழி சம்பந்தமாகவும், மற்றபடி விஜய் மீது வழக்கு போட்டால் நிற்காது,
இன்னும் அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. விஜய்க்கு வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு அவராக சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் அவராக பண்ணிக்கிட்டு இன்னைக்கு என்ன கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற தேவையில்லாமல் சீண்டுதல். எடப்பாடிக்கு அவரு இன்னைக்கு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. நயினாருக்கும் பிடிப்பதில்லை. இதன் அடிப்படையில் எப்படியாவது விஜயை மடக்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு தோரணையில் அண்ணாமலை வந்து டெல்லிக்கு சென்றிருப்பதாக ஒரு தகவல். அதே நேரத்தில் அந்த இதில் செருப்பு வீசுகிறாங்க பாருங்க அந்த கூட்டத்தில். அதை வந்து ஒரு தாவேகா தொண்டர் என்ன பண்ணியிருக்கான், குறிப்பிட்ட டிரைவர் தரணீஷ் அப்படிங்கிறது தான் வீசாஞ்சு போட்டு வீடியோ போட்டிருக்கான். அவர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார். தரணீஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இன்றைக்கி வந்து அந்த தாவேகா தொண்டரை வந்து போலீஸு தேடிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை வந்து ஆதவ் அர்ஜுனாவையும் சந்தித்ததாக தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஆதவ் அர்ஜுனா அங்கே இருக்கிறாரு. அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு விளையாட்டு போட்டியை பார்க்க போனவர் இன்னும் விளையாட்டு போட்டு முடியலையா அப்படிங்கிறது தெரில. இன்னும் சென்னை வரவில்லை. வந்தால் கட்டாயமாக அவரும் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. மற்றபடி வந்து தாவேகா சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து இன்றைக்கி தமிழகத்துக்குள் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தினாலும் இந்த கட்சி மீண்டும் ஒரு அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு கட்சியாக நடத்தப்படுமா? விஜய் வெளியில் வந்து மக்களை சந்திப்பாரா? ஆச்சு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு, நபரவே காணோம், எங்கே இருக்கிறார் அப்படின்னே தெரியல. இப்படிப்பட்டவருக்கு அரசியல் ஒத்து வருமா? இதெல்லாம் வந்து வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும், மற்றபடி இந்த பிரச்சனையை வந்து சும்மா விடுவதாக இல்லை அப்படின்னு இன்னைக்கு நீதிபதி சம்பந்தப்பட்ட வகையில் அற்புதமாக வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு. ஆனால் அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் திமுக கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டுருக்கு. சில பேர் சொல்கிறாங்க மு.க. ஸ்டாலின் வந்து கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு. அண்ணாமலையே சொல்லிட்டார், என்னதான் விஜய் அரெஸ்ட் பண்ணாலும் ஒரு நாள் உள்ளே வைக்கலாம், மற்றபடி வெளியே விட்டு தான் ஆகணும், சட்டப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதன் அடிப்படையில் விஜயனுடைய ஒரு வேல்யூபிள் விஜயனுடைய ஒரு ஆதரவு பெருகிவிடக்கூடாது என்பதில் திமுக கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா கூடியது மக்கள் 25,000-30,000 பேர்த்துக்கு மேலே கூடியிருக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அறிவு வரும். இப்போ பாருங்கள், மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டார், ஒரு இதுக்கெல்லாம் வந்து ஒரு விதிமுறை ஏற்படுத்தி சட்ட ஒரு நடைமுறை மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதன் அடிப்படையில் பல பேர் பல கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதையும் செயல்படுத்தினா ரொம்ப நன்றாக இருக்கும். எப்படியோ நமக்கு வந்து இப்படிப்பட்ட கட்சிகளை அங்கீகாரம் தடை செய்யப்படுகிறதா அப்படின்னு வரும் காலங்கள் சொன்னாலும் இப்படிப்பட்ட கட்சிகளால் மீண்டும் இப்படி ஒரு சூழல் நடக்கவே கூடாது அப்படின்னா தமிழகமே எதிர்பார்க்குது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.